நீட் தேர்விற்கு எதிராக 21ஆம் தேதி காங்கிரஸ் நாடு தழுவிய போராட்டம், 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என திமுக அறிவிப்பு. பீகாரில் நீட் வினாத்தாளை மாணவர்களுக்கு ஒரு நாள் முன்னதாக கொடுத்து மனப்பாடம் செய்ய வைத்தது அம்பலம். முறைகேட்டில் சிக்கிய மாணவருக்கு பீகார் அமைச்சர் ஒருவர் உதவியதும் கண்டுபிடிப்பு. அதிமுகவை காப்பாற்றப் போவதாக சசிகலா கூறியதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி. 3 ஆண்டுகள் வேலைக்கு செல்லாமல் திடீர் என வேலைக்கு செல்வது போல் இருப்பதாக கிண்டல். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 4 பேரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். இடைத்தேர்தல் நடைபெறும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா வேட்புமனு தாக்கல். பாஜக கூட்டணியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணியும் மனு தாக்கல் செய்தார். வருகின்ற 22, 23 தேதிகளில் நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு. 23ஆம் தேதி திருப்பூர், ஈரோடு, தருமபுரி, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். பிறந்தநாள் வாழ்த்து கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ராகுல் காந்தி நன்றி. தனக்கு ஸ்வீட் பாக்ஸ் வரும் என்று காத்திருப்பதாகவும் ராகுல் சுவாரஸ்ய பதிவு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.